அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மேலே உண்டாகட்டும். ஈகார்புரத்தில் உள்ள கத்திஜா மஜிதில் இது 2வது மாடி பாதி கட்டி மேலே இருக்குது. வேலை நடந்துகிட்டு இருந்தது. இப்போ பொருளாதாரம் இல்லாமல் வேலை நின்று இருக்குது. எல்லாம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரம் வந்ததுனால இந்த மேலே கட்டி முடிக்கணும். இல்லைன்னா தண்ணி பள்ளிவாசலுக்குள்ளே ரொம்ப உள்ளே தான் படி வழியாக உள்ளே போயிடுது. சில கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி நிற்கிது. தொழுவத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. மஜிதும் வேஸ்ட் ஆகிடுது. அந்த உள்ள பாய் இதெல்லாம் இது செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் கட்டி சில மேலே தளத்தெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. மழை வந்தாக்கா அது மாதிரி உள்ளதான் எல்லா தண்ணியும் உள்ளே தான் வரும். சில துவா பண்ணுங்கள், எல்லாம் லெஸ்ஸாக்கி விடணும்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சு துவா செய்யுங்க. உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்க. எல்லாம் ரொம்ப தருவானாக. எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. இது கத்திஜா பள்ளியோடைய நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் பொருளாதாரம் வர வர ஒவ்வொன்றா வாங்கி வச்சுருக்கோம். இது செகண்ட் ஃப்ளோர். இப்படி தான் மேலேருந்து தண்ணி இப்படி தான் ஊற்றுது. அது அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் வருது. ரகுமத்து எப்போ வரும்னு தெரியாது. இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கனால அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் துவா செய்யுங்க. எல்லாரில் சேர்க்கணும், சீக்கிரமாக கட்டி முடிக்கணும்னு துவா செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்க. முடிஞ்சால் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். துவா செய்யுங்க. முக்கியமாக எல்லாம் நமக்கு கொடுத்த ஆயுதமே துவா தான். அது நீங்கள் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்ல நேரத்தை எல்லாம் வாரி வாங்கிடலாம். கட்டி எல்லாம் முடிச்சிடலாம். இதுதான் கத்திஜா மஜிதோட நிலமை. பொருளாதாரம் ரொம்ப கட்டுப்பாடு இருக்கிறதுனால வேலை நடக்க முடியல. அதனால் இப்போ செங்கல், கல், எம்சாண்டு வரைக்கும் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ சிமெண்ட்டுக்கும் கூலி கொத்தனாருங்களுக்கு கூலிங்களுக்கு இது வாங்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வாங்குறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.